நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெறுகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் அரைஞான் கயிறால் மாணவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அரைஞான் கயிற்றை கழற்றிய பின்னரே தேர்வு மையத்திற்குள் மாணவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், இது குறித்தான கூடுதல் தகவல்கள். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் இன்று மாணவ மாணவிகள் அனைத்து மையங்களிலுமே காலை 11 மணி முதல் முழுமையாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தலை ஜடை பின்னக்கூடாது, முழு கை சட்டை அணியக்கூடாது, கம்மல் அணியக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுத செல்லும் மாணவர்கள் மன உளைச்சலிலேயே தற்பொழுது தேர்வு அறைக்கு சென்று இருக்கிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலையை எடுத்துக்கொண்டோமானால் திருவண்ணாமலையில் 6 மையங்களில் சுமார் 3120 மாணவ மாணவிகள் இன்று மதியம் 2 மணிக்கு தேர்வு எழுத உள்ளனர். 2 மணிக்கு தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் காலை 11 மணி முதலேயே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன், அதாவது அனைத்து மாணவர்கள் முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே முழுமையாக தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். திருவண்ணாமலை அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மையத்தில் இன்று காலை ஒரு தேர்வு எழுத மாணவர், அதாவது வெள்ளியில் அரஞ்ஞான் கயிறு அணிந்திருந்தார். அவரை காவல்துறையினரும் அந்த நீட் தேர்வு மையங்களில் உள்ளவர்கள் அவர்கள் உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். அந்த மாணவன் எவ்வளவு கூறியும் தேர்வு மையங்களில் உள்ளே அனுமதிக்கப்படாத நிலையில் பெற்றோர் அவரது அரஞ்ஞான் கயிறை அவிழ்த்த பிறகு காவல்துறையினர் முன்னிலையில் அனைத்தும் காண்பித்த பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தேர்வு எழுத செல்லும் மாணவர்கள் அனைத்து பாடங்களை முறையாக பல நாட்களாக இரவு பகலாக படித்திருந்த வேளையிலும் அந்த தேர்வு எழுத செல்லும் அந்த நேரங்களில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தேர்வு அறைக்கு சென்று தேர்வு எழுதும் நிலையே அனைத்து இடங்களிலுமே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் வெள்ளி அரஞ்ஞான் கயிறு அனுமதி கிடையாது, ஆனால் அரஞ்ஞான் கயிறு அனுமதி உண்டு என்று கூறிய நிகழ்வு மாணவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்.